விஷாலுக்கு என்னாச்சு? இந்த கேள்வியை நேற்று ஈவினிங்ல இருந்து சோசியல் மீடியால நிறைய பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணமும் தெரியும். மத கஜ ராஜா அப்படிங்கிற ஒரு படம் ஒரு 12-13 வருஷம் முன்னாடி விஷால் நடிச்ச அந்த படம் பல காரணங்களால ரிலீஸ் ஆகாமையே இருந்துச்சு. அந்த படம் இவ்வளவு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னதுமே சோசியல் மீடியாலே அதை பத்தி ஒரு பெரிய டாக் இருந்தது. அந்த படத்தோடைய ப்ரமோஷன் ஈவெண்ட் நேற்று நடந்தது. அந்த ஈவெண்ட்ல படத்தோடைய டைரக்டர் சுந்தர் சி, அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ண விஜய் ஆண்டனி, படத்தோடைய ஹீரோ விஷால், இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட்ல விஷால் பேசும்போது, மைக்கு பிடிச்ச அவர் பேசும்போது அவருடைய கையில இருந்த அந்த நடுக்கம், இன்னொன்னு அவர் ரொம்ப ஆக்ஷன் ஹீரோ இல்லையா, ரொம்ப ஃபிட்டா இருப்பாரு. அவர் கொஞ்சம் உடம்ப இழைச்சா மாதிரி, வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அவருடைய ஃபேஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே அவர் வழக்கமா நம்ம பார்க்குற அந்த விஷால் இல்ல. அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சது. எல்லாருக்கும் ஒரு கவலை இருந்தது. எப்படி இருந்த மனுஷன்பா இப்படி ஆயிட்டாரு, என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க எல்லாருக்குமே ஒரு ஆர்வம். சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள விசாரிக்கும் போது சில தகவல்களை சொல்றாங்க. அவர் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு, அது அவருடைய பர்சனல் விஷயம், அவருடைய பிரைவசியை நம்ம யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா அவர் கியூர் ஆகி நல்லபடியா வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அதே நேரத்துல எதனால இப்படி ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அவன் இவன் அப்படிங்கிற ஒரு படத்துல அவர் நடிச்சிருந்தாரு, டைரக்டர் பாலாவோட படம். அந்த படத்துல அவருடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவருடைய கண் பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி நடிச்சிருப்பாரு. அதுக்காக அவர் சில விஷயங்களுக்கு மெனக்கெட்டு இருக்காரு. அதனுடைய ஹெல்த் இம்பாக்ட், அதனால அவருக்கு தீராத தலைவலி இருந்ததாகவும், அதனை தொடர்ந்து அவருக்கு இருந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷன், இந்த மாதிரி பல காரணங்களால அவர் சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு எப்படி போகும், அவர் மருத்துவமனையில போய் முழுமையா குணமடைந்து வருவார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் நம்பிக்கைக்குரிய விஷயமா தான் பாக்குறாங்க. அதே நேரத்துல விஷால் அப்படிங்கிற அந்த நடிகர் ஒரு 20 வருஷமா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள இருக்காரு. 2004 நினைக்கிறேன், அந்த டைம்ல தான் அவருடைய முதல் படம் வந்தது. செல்லமேன்னு ஒரு படம் வந்தது. பரத்தும் அவர் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட்டாவும் ஆச்சு. அதுக்கப்புறமா 2வது படம் சண்டைக்கோழின்னு ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தோடைய ஷூட்டிங்லேயே நான் அவரை பார்த்துருக்கேன். எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு அப்போ கிடைச்சிது. அந்த படத்தோடைய ஷூட்டிங்கை நேராக பார்த்தப்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு விஷாலுக்கு முன்னாடின்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த் மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஹீரோஸை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அவங்க எல்லாருமே 70s 80s அந்த காலகட்டத்தில் அறிமுகமான ஹீரோக்கள் தான். அதுக்கப்புறம் தமிழ் சினிமால நல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கக்கூடிய அஜித் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் ஹீரோ ஆக முடியும்ன்ற ட்ரெண்ட் மறுபடியும் வந்துருச்சு. அந்த ட்ரெண்ட் அப்படியே போயிட்டு இருக்கும்போது 2000 பிகினிங்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஹீரோ அப்படிங்கிறவன் அவனுடைய ஆக்டிங், அவனுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதை வச்சுதான் வரப்போறானே தவிர அவங்களோட ஸ்கின் டோன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு விஷால். ஒரு டார்க் ஸ்கின்ல ஒரு டாலா இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஹீரோ ஆக முடியும்ன்றத தன்னுடைய நடிப்பாற்றல் மூலமாக வெளிப்படுத்தினார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சண்டைக்கோழியிலலாம் அவருடைய ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். அந்த படமும் அவ்வளோ கிரிப்பிங்கா, அவ்வளோ சூப்பரா உருவாக்கி இருப்பாங்க. அதுல விஷாலோட ரோல் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் ஒரு தருணத்துல விஷாலோடைய படங்களை பார்த்து ரொம்ப சூப்பரா பண்றாரு, இவர் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஆக்ஷன் ஹீரோவா வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதா கூட சில இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. விஷாலே அதை விஜயகாந்த் அவர்களுடைய மறைவின் போது ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ மெட்டீரியலா விஷால் இருப்பார். அதுவும் போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போடுறாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப பக்காவா இருக்கும். போலீஸ்க்கான அந்த உடல் தோற்றம், அவருடைய நடை உடை பாவனை, இது எல்லாமே அவ்வளவு பொருத்தமா இருக்கும். அவர் நடிகரா மட்டுமே இருந்திருந்தா ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு வந்திருக்காதோ அப்படின்னு கூட சில பேர் இப்ப பேசுறாங்க. ஏன்னா விஷால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆனார். இன்னைக்கு ஒரு 30-40 வருஷம் சினிமாவில் அனுபவம் இருப்பவர்கள் கூட நம்ம படம் நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருப்போன்னு இருக்கக்கூடிய இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில அவர் அவருடைய வேலையை தாண்டி சில விஷயங்கள்ல இன்வால்வ் ஆனார். ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நடிகர் சங்க எலெக்ஷன்ல அவர் கண்டெஸ்ட் பண்ணாரு. இவர் தலைமையில, அதாவது விஷால், நாசர், கார்த்தி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அணி. எதிர் தரப்புல ஏற்கனவே நடிகர் சங்கத்துல தலைமை பொறுப்புல இருந்த சரத்குமார், ராதா ரவி உள்ளிட்டவர்கள்லாம் ஒரு அணியில இருந்தாங்க. அந்த நேரத்துல 2 தரப்புக்குமே மாத்தி மாத்தி வார்த்தை மோதல்லாம் நடந்தது. சரத்குமார் ஏற்கனவே பல ஆண்டுகளாக நடிகர் சங்கத்துல இருந்தவர். அதே போல ராதா ரவி எல்லாம் ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கள். அவங்க மேல இருந்த சில அலிகேஷன்ஸ் எல்லாம், குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சு நடிகர் சங்க தேர்தலில் நாசர் தலைவராகவும் விஷால் பொதுச் செயலாளராக இருந்து கார்த்தி பொருளாளர்னு சொல்லிட்டு அப்போ நடிகர் சங்கத்துக்குள்ள அவங்க தேர்தலை சந்திச்சு அவங்க தேர்தலில் ஜெயிச்சாங்க. நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் 3 பேருமே விஷால் தரப்புல இருந்த அந்த அணி, பாண்டவர் அணின்னு சொல்லி அப்ப அவங்க பேர் வச்சிருந்தாங்க. அந்த அணி தான் வின் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் விஷாலுடைய ஆக்டிவிட்டிஸ்னு இருக்கும் இல்லையா, சினிமா சார்ந்து நடிகர் சங்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும். அவர் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கு. நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவர் சொன்ன அந்த விஷயம் இப்போ வரையும் எல்லாரும் பேசுவாங்க. இன்னும் விஷால் கல்யாணம் பண்ணிக்கல. அவருக்கு 47 வயசு ஆகுது.
நடிகர் சங்க கட்டிடத்தையும் கட்டிட்டு இருக்காங்க. இப்படி பல தருணங்கள்ல அவருடைய ரோல் அப்படிங்கிறது அவருடைய சினிமா கெரியரை தாண்டி அவர் பண்ணியிருக்காரு. நடிகர் சங்கம், அதுக்கு அடுத்து தயாரிப்பாளர் சங்கத்திலையும் அவர் போட்டியிட்டாரு. தயாரிப்பாளர் சங்கத்திலையும் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சு அது எப்பவுமே பிரச்சனைக்குரிய ஒரு சங்கமா தான் பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா நடிகர்கள் சங்கத்திலேயாவது நடிகர்களுடைய இஷ்யூஸை தான் பேச வேண்டியதா இருக்கும். தயாரிப்பாளர் சங்கம்னு வரும்போது அங்க பிசினஸ் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வரும். படம் எடுக்கும் போது எவ்வளவு முதலீடு போடுறாங்க, அது ரிட்டர்ன்ஸ் கரெக்டா வருதா, இல்ல ஒரு நடிகர் கரெக்டா வாங்கின சம்பளத்துக்கு நடிச்சு கொடுக்குறாரா, சரியா நடிக்காத நடிகர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறது, தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையை பேசி தீர்க்கிறது, கரெக்டான நேரத்துல படம் ரிலீஸ் ஆகுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. அந்த இடத்துல உட்கார்ந்து பேசணும். அங்கேயும் அவருக்கு எதிர்ப்பான சிலர் இருந்தாங்க, அவங்களோட மோதல் வரும். இப்படி பல நேரங்கள்ல அவருடைய சினிமா இண்டஸ்ட்ரியை தாண்டி வெளியில கூட அவர் சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதுக்கு சரியான உதாரணம் 2017 காலகட்டத்தில் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலின் போது நானும் இந்த எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொல்லிட்டு வேட்பாளரா அவர் அங்க களத்துக்கு வந்தாரு. அப்போ நான் ரிப்போர்ட்டர் ஃபீல்ட்லயே பாத்துருக்கேன் அவர் வந்ததை. அப்போ அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணி அப்ப பெரிய டிராமாட்டிக்கா இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய பேர் விஷாலுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் பேசினாங்க. அந்த அளவுக்கு அப்போ ஒரு ரொம்ப பரபரப்பான ஒரு ஆளா இருப்பாரு. கடைசியில அவர் அந்த எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொல்லி வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்ணாரு. பட் ஆனா அதுல நிறைய டிஸ்கிரிபன்சி இருந்ததுனால அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. உடனே அவர் ரோட்ல உட்கார்ந்து சாலை மறியல் பண்ணது, இது எல்லாத்தையுமே அப்போ நேரடியாவே நான் ரிப்போர்ட்டரா பார்த்திருக்கேன். அந்த மாதிரி சினிமா அரசியல்னு சொல்லி எப்பவுமே பரபரப்பா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். அவருக்கு அரசியல் ஆசையும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கு ஆர்கே நகர் எலெக்ஷன் மட்டும் இல்லாம அப்பப்ப அவர் சொல்லக்கூடிய அரசியல் ரீதியான கருத்துக்களும் ஒரு உதாரணமா இருந்திருக்கு. அதுல அவருடைய ரசிகர் மன்றத்தை 2018 புரட்சி தளபதி விஷால் மக்கள் நல இயக்கம்னு மாத்தினார். நம்ம அது மாதிரி இன்ஸ்டன்ஸ் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ரசிகர் மன்றங்களை அரசியல் இயக்கமா மாத்தினாரு. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவருடைய நற்பணி இயக்கத்தை அரசியல் கட்சியா மாத்தினார். அதே போல இப்ப சமீபத்துல விஜய் மக்கள் இயக்கம் தாவேகா என்கிற கட்சியாக மாறி இருக்கிறது. இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். விஷாலும் அதே மாதிரி ஒரு ரூட் எடுத்தவர் தான், ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவருடைய ரசிகர் மன்றத்தை ஒரு மக்கள் நல இயக்கமா மாத்தினது. கண்டிப்பா அரசியலுக்கு வருவேன்லாம் கூட அவர் சொல்லி நிறைய பேட்டிகள்ல பேசியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு முறையுமே கான்ட்ரவர்சிக்கும் விஷாலுக்கும் ரொம்ப நெருக்கனே சொல்லலாம். எப்பவுமே ஏதாவது ஒரு சர்ச்சைகளில் சிக்கக்கூடிய ஒரு நாயகனாகவே இருப்பாரு. அவர் நடிக்கக்கூடிய படங்கள்லையும் கூட சில நேரங்கள்ல அந்த மாதிரி வந்திருக்கு. மிஷ்கினுக்கும் அவருக்குமான கருத்து மோதல்கள் நடந்ததை பார்த்திருப்போம். அவருடைய படங்கள் சார்ந்த இஷ்யூஸ்லயும் அந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்திருக்கோம். சமீபத்துல மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு படத்துல அவர் லீட் ரோல் பண்ணியிருந்தாரு. எஸ்ஜே சூர்யாவும் அவரும் அவ்வளவு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல கொடுத்திருப்பாங்க. ஒரு பக்காவான கமர்ஷியல் படம். மக்கள் என்ஜாய் பண்ணி பார்த்த படங்கள்ல சமீபத்துல வந்த படத்துல அது ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லலாம். அந்த படத்தை டைரக்ட் பண்ண ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இப்போ தல அஜித்தை வச்சு குட் பேட் அக்லி அப்படிங்கிற படமே பண்ணிட்டு இருக்காரு. விஷாலோட கெரியர்ல ஒரு பெரிய வசூல் பண்ண படம், 100 கோடியை தாண்டி வசூல் பண்ண படம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க் ஆண்டனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு படமாவும் இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் 2004 ஆரம்பிச்சு 2025 நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தை தாண்டி தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஹீரோவா விஷால் இருக்காரு. அவருடைய கெரியர்ல நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், அரசியல் களம்னு சொல்லி எல்லா சைடுமே அவருடைய பங்களிப்பை ஏதோ ஒரு வகையில கொடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அவருடைய ஹெல்த் கண்டிஷனை பார்க்கும்போது எல்லாருக்குமே வருத்தமா தான் இருக்கு. சொல்ல போனா அவரை திட்டினவங்க, அவரை எதிர்த்தவங்க கூட விஷால் நல்லபடியா ரெக்கவர் ஆகி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சோசியல் மீடியாலையும் சரி, சினிமாவில் இருக்கக்கூடிய சில சீனியர் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் இவங்க எல்லாரும் கூட ரொம்ப கவலையோட அவருடைய ஹெல்த்தை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையோட கேட்டிருக்காங்க. ஏன்னா அவர் நடிப்பு மட்டும்னு சொல்லி அப்படியே போயிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில மற்றவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்கு. அவர் அதை சரியா பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிறது விவாதத்துக்குரியதுதான். ஆனா அவருக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ், அவர் தலையில ஏத்துக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள், இதுதான் முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. கண்டிப்பா விஷால் சீக்கிரமா குணமடைஞ்சு பழையபடி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா சினிமாக்குள்ள எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கும் இருக்கு. விஷாலுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற செய்தி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.